ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மிமிக்ரி சுந்தரேஷ். இன்ஸ்டாகிராமை திறந்தாலே கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஆர்ஐபி, அவர் இறந்துட்டாரு, ஆல் இஸ் வெல், ஆர்ஐபி அப்படின்னு சொல்லி வீடியோ வந்துகிட்டே இருக்கு. ஸோ எதனால வருது? அவருடைய பேர் என்னன்னு தெரியல. கோயம்புத்தூர் மாப்பிள்ளையுடைய ஒரிஜினல் நேம் வந்து சில பேர் சல்மான் கான்றாங்க, அது தெரியல. பட் அவருடைய ஐடி நேம் கோயம்புத்தூர் மாப்பிள்ள. அவங்களுக்கு வந்து ஆர்ஐபின்னு சொல்லி எல்லாரும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. எதனால உயிரோட இருக்கக்கூடிய மனுஷனுக்கு ஆர்ஐபி வீடியோ போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது. சமீபத்தில் ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காமெடி வீடியோ பண்ணுவார். அவர் பைக் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டார். ஸோ ஒரு நல்ல காமெடி பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு கலைஞன் தான் அவர் இறந்துட்டாரு. ஸோ அதுக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ளன்னு இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ராகுல் அவங்க வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளையுடைய ஒரு ஆடியோவை ஒரு டப்ஸ்மேஷ் மாதிரி பண்ணி போட்டிருப்பாரு. அதில் இவர் என்ன பண்ணியிருக்காரு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, அந்த வீடியோவுக்கு போயிட்டு ஆர்ஐபி ஆல் இஸ் வெல் கோயம்புத்தூர் வில் ரிமெம்பர் யூ அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் வந்து பண்ணியிருக்காரு. அந்த கமாண்ட் தான் பிரச்சனைக்கு பெரிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல ஆல் இஸ் வெல் அப்படின்னு எதுக்கு சொல்றாரு? என்னையா இது, ஆல் இஸ் வெல், ஒருத்தர் இறந்திருக்காரு, அதுல போய் ஆல் இஸ் வெல் அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இவரை டப்ஸ்மேஷ் பண்ண இவருடைய ஆடியோ உள்ள வீடியோவுக்கு போய் ஆல் இஸ் வெல்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆர்ஐபின்னு அவரோட வீடியோவுக்கு எடிட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அவர் பண்ணது தப்பு தான், அவர் கண்டிப்பாக தப்பு தான். அதை வந்து நீங்கள் வேற விதமாக வீடியோ போட்டு கண்டிப்பாக நீங்கள் கேள்வி கேட்கலாம், என்ன வேணால் செய்யலாம். பட் அவர் ஆல் இஸ் வெல் ஆர்ஐபின்னு போட்டது, அவர் பண்ணதே நீங்கள் திருப்பி பண்ணுறீங்களே. ஸோ இப்படி பண்ணால் அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஓகேவா? ஒருத்தர் உயிரோட இருக்கிற மனுஷனை ஆர்ஐபின்னு போடுறது மிகப்பெரிய தப்பு அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்றவரை நிறைய பேருக்கு யாருன்னே தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆர்ஐபின்னு வீடியோ போட்டு அவர் இன்னும் ட்ரெண்ட் பண்ணி விடுறீங்க. இதை ட்ரெண்ட் பண்றீங்கல்ல, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதையும் கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மறுபடியும் கேட்பாங்க, நீ கோயம்புத்தூர் மாப்பிளைக்கு சப்போர்ட்லாம் கிடையாது. ஸோ அவர் பண்ணது தப்பு தான். ஆனால் அது உயிரோட இருக்கிற மனுஷனை ஆர்ஐபின்னு போட்டு நீங்க அந்த மாதிரி பண்ண வேண்டாம். வேற மாதிரி நீங்க கேளுங்க, ஏன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்னையா இப்படி பண்ணிருக்கேன்னு திட்டுங்க, பேசுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா உயிரோட இருக்கக்கூடிய மனுஷனை அந்த மாதிரி போடாதீங்க அப்படின்றதான் என்னுடைய ஒரு கருத்து. வீடியோ பார்க்குற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.